ஹாய் மாமிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் பிரெயின் எஜுகேஷன் பத்தின வீடியோ தான் இது. நான் ஆல்ரெடி ரைட் பிரெயின் எஜுகேஷன் பத்தின வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷன்னா என்ன, அதை நம்ம எதுக்காக பண்ணணும், பிளஸ் அதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்ற பேசிக் ஓவர்வியூ பத்தின டீடைல்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 மெமரி கேம்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இது மெமரி கேம்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மெமரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம குழந்தைங்க கூட பண்ணும்பொழுது நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், பிளஸ் நம்ம இந்த கேம்ஸ்லாம் எப்படி விளையாடணும் அப்படின்ற சிம்பிளா ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். இது வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு நம்ம இந்த மெமரி ரிலேட்டட் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம குழந்தைங்க கூட பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து மெமரி குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து மெமரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்சைமர் டிசீஸ், அதுக்கப்புறம் பிரெயின் ரிலேட்டட் ரொம்ப இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா ஸ்மார்ட் போன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்களுக்குமே சரி, எக்ஸ்போஷர் வந்து ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி நிறைய வந்து வந்துருச்சு. எலக்ட்ரானிக் டிவைசஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அதுல இருந்து வர ரேடியேஷன், அதுல இருந்து வர வேவ்ஸ் எல்லாருமே நம்மளோட பிரெயினை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பிரெயினை வந்து நல்ல ஒரு பிரெயின்ல உள்ள மெமரி பார்ட்டை வந்து நல்லாவே வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுக்கணும். அது குழந்தைங்களா இருக்கும்பொழுது நம்ம பண்ணும்பொழுது நம்ம ஃபியூச்சர்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பிரெயின்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாகவும் குழந்தைங்க வந்து இன்ஃபர்மேஷனை கிராஸ் பண்ணி அவங்க அகாடமிக்ஸ்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மெமரி கேம்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெமரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அகாடமிக்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம ஒன்ஸ் அடல்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களை வந்து நம்ம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குமே நம்மளுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணும்பொழுது சில விஷயங்களை வந்து நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது கான்செப்டை வந்து அவங்க கிராஸ் பண்ணும்பொழுது, புதுசா ஒரு விஷயத்த படிக்கும் பொழுது இந்த மெமரி கேம்ஸ் எல்லாம் இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து கண்டினியூஸா அவங்களோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றது மூலமா ஃபியூச்சர்ல நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேம்ல எப்போ நம்ம வந்து குழந்தைங்க கூட விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேபிஸ் வந்து 6 months ஒன்ஸ் அந்த பேபிஸ் வந்து 6 months ஆன உடனே நம்ம அந்த கேம்ஸ்லாம் விளையாட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடியுமே விளையாடலாம். பட் நான் வந்து பர்சனலா 6 monthsக்கு மேலதான் இந்த கேம்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து எப்படி விளையாடணும், என்னென்ன கேம்ஸ்லாம் அப்படின்றத இப்போ 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டாலா மெமரி. ஸோ இந்த மண்டாலா மெமரி அப்படின்றது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மண்டாலா மெமரிஸ் வந்து எதனால நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்றது சொல்றேன், எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கலர்ஃபுல்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கும். ஸோ இது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அவங்க வந்து இந்த இமேஜை வந்து அவங்களோட போட்டோகிராஃபிக் மெமரியில ஸ்டோர் பண்ணிப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், ரைட் பிரெயின் வந்து ஃபர்ஸ்ட் 3 years ரொம்பவே டாமினண்டா இருக்கும். அந்த ரைட் பிரெயினோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எபிலிட்டி தான் வந்து இந்த போட்டோகிராஃபிக் மெமரி. ஸோ இந்த மாதிரி நம்ம கலரா இமேஜஸ் வந்து ஃபைனட் ஷேப்ஸ்ல கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா அவங்களோட போட்டோகிராஃபிக் மெமரியில ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாமே வந்து ஒரு நம்மளால வந்து எண்ணக்கூடிய அளவுக்கான ஷேப்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது மூலியமா அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஜியாமெட்ரிக் இல்ல எந்த மாதிரியான ஒரு ஆர்ட் அதெல்லாம் வந்து அவங்க பண்ணும்பொழுது ரொம்பவே ஈஸியா அவங்களால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மண்டாலா மெமரி எப்படி குழந்தைங்க கூட விளையாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 ஒரே மாதிரி இருக்கிற இமேஜஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகிட்ட இந்த இமேஜை வந்து ஒரு 5 to 10 seconds கிட்ட காமிச்சிடுங்க. அதுக்கப்புறமா 2 இமேஜ் காமிச்சு இப்ப நம்ம எது பார்த்தோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல வைக்கிறது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜை மட்டும் கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் இமேஜஸ் ஒரு பேப்பர்ல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது வந்து 2வது மெத்தட். கொஞ்சம் ஒரு டாட்லரா இருக்காங்க, ஒரு 2 years பிளஸ்ஸா இருக்காங்க, கலரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு இமேஜை வந்து ஒரு 5 seconds காமிச்சிட்டு இதே மாதிரி அவுட்லைன் மட்டும் இருக்கிற இமேஜை வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் கொடுக்குறீங்கன்னா ப்ளூ, கிரீன், ரெட், எல்லோ இதை மட்டும் வந்து இந்த கலர் ஸ்கெட்ச் இல்ல கிரையான்ஸை வந்து குழந்தைகிட்ட கொடுத்துறது. அந்த குழந்தைய வந்து ஒரு 5-10 seconds காமிச்சிட்டு இதை ஹைட் பண்ணிட்டு அந்த அவுட்லைன் இருக்கிற பேப்பர்ல அவங்கள வந்து கலர் பண்ண சொல்றது. ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒன்ஸ் இதை பார்த்துட்டு அவங்க போட்டோகிராஃபிக் மெமரியில ஸ்டோர் பண்ணி அதை வந்து அவங்க திருப்பி ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த கலரிங் ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கும் நல்லா வந்து என்கேஜிங்கா இருக்கும், பிளஸ் இந்த மெமரியும் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து மண்டாலா மெமரி பத்தி. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெக் மெமரி. பெக் மெமரி அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட அதுக்கான கார்ட்ஸ் வந்து இப்ப இல்லை, நான் வந்து அங்க இமேஜ் ஆட் பண்றேன். ஸோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 for 1, 2 for 2 அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ரைமிங்கான ஒரு வேர்ட் வச்சு நம்ம வந்து பண்றதுதான் பெக் மெமரி. ஸோ அந்த பெக் மெமரி வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு நம்பர் கூட ஒரு கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்டோ இல்ல கரஸ்பாண்டிங் ஒரு ரிலேட்டட் விஷயத்தையோ நம்ம வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு தான் இந்த பெக் மெமரி அப்படின்ற ஒரு டூல்.
ஸோ இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1ன்ற கார்டு, அதுக்கப்புறம் வந்து அதோட கரஸ்பாண்டிங்கான வேர்டு, 2 கரஸ்பாண்டிங்கான வேர்டு, 3 கரஸ்பாண்டிங்கான வேர்டு மாதிரி நம்ம ஃபிளாஷ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபிளாஷ் பண்ணிட்டே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து 1 அப்படின்னா என்ன, 2 அப்படின்னா என்ன, 3 அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இதை வந்து நீங்கள் குழந்தைங்க கூட இப்படி நீங்கள் ஃபிளாஷ் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது வந்து 1 to 5 கார்ட்ஸ் போட்டுட்டு அந்த 5 இமேஜஸ் போட்டுட்டு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இது வந்து பெக் மெமரி பற்றி. தேர்ட் கேம் என்ன விளையாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கிங் மெமரி. ஸோ இது லிங்கிங் மெமரி அப்படின்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஒன்று சம்மந்தமே இருக்காது. இப்போ இந்த சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இங்கே வாட்ச் வச்சிருக்கேன், இங்கே வந்து ரேடியோ வச்சிருக்கேன், இங்கே வந்து ஒரு லேடி பக், ஒரு வண்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மூணும் ஒன்னோட ஒன்று சம்மந்தமே படாது. ஆனால் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு இல்லாஜிக்கல் ஸ்டோரி வந்து நம்ம கம்பைன் பண்ணுவோம். இது எப்படின்னா, there was a watch listening to the radio bite by the ladybug. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு 3 விஷயங்களை வந்து கோர்த்து ஒரு வியர்டான ஸ்டோரியை வந்து நம்மளே ஃபார்ம் பண்ணி குழந்தைங்க கிட்ட வந்து காட்டி அதை வந்து எதுக்கு அடுத்து எது வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. ஸோ இது வந்து லிங்கிங் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கிங் மெமரி நம்ம வந்து விளையாடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்கிங் ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்த வந்து சம்பந்தமே இல்லை அப்படின்னா கூட அதை வந்து சேர்த்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான திறன் வந்து அதிகமாகும். இந்த லிங்கிங் மெமரி நம்மளோட அகாடமிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீரியாடிக் எலமெண்ட்ஸ், இல்லை நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ், இல்லை ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸோ அன்ரிலேட்டட் பிக்சர்ஸோ வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணி படிச்சாங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்மளே நம்மளோட அகாடமிக்ஸ்ல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதை வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இது ரிலேட்டடா இருக்கிற மெமரி வந்து நல்லாவே பில்ட் ஆகும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து தேர்ட் மெத்தட். இப்போ ஃபோர்த் கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்பேஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் மெமரினா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு சில ஆப்ஜெக்டை வந்து ஒரு 10 இடத்துல நீங்க வந்து வச்சிருக்கீங்க, ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10 இடத்துல என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஸ்பேஸ் மெமரி. இதை நம்ம எப்படி குழந்தைங்க கூட விளையாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு, செகண்ட் ஒரு இமேஜ், இந்த மாதிரி 10 இமேஜஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 4ல ஸ்டார்ட் பண்ணா போதும். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10 வச்சு சொல்றேன். 10 இமேஜஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இங்க வந்து நீங்க வந்து பனானா வச்சிருக்கீங்க, அதே பனானாவை இங்க கீழே செகண்ட் செட்ல வந்துட்டு ஒரு 4th பிளேஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் ஓபன் பண்ணி குழந்தைங்க பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். செகண்ட் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, ஆரஞ்சு இருக்கும், க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தேர்ட் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, ஆப்பிள் இருக்கும், க்ளோஸ் பண்ணி வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்ட் செட்ல 4th இமேஜ் ஓபன் பண்றாங்க, பனானா இருக்கும். ஸோ இந்த பனானா இன்னொரு பனானா நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்றத அவங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம எங்க பார்த்தோம், ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து அவங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது பேர் தான் வந்து ஸ்பேஸ் மெமரி. எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த ஸ்பேஸ்ல என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது பேர் தான் வந்து ஸ்பேஸ் மெமரி. இந்த கேம் வந்து ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் குழந்தைங்க கூட விளையாடும் போது. பட் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற குழந்தைங்க கூட விளையாடும் போது ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி விளையாடணும், இந்த கேம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதனால இது ஈஸியா இருக்கும். இந்த கேமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க கூட. அடுத்த 5th மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிட் மெமரி. ஸோ அந்த கிரிட் மெமரி ஆல்மோஸ்ட் சேம் தான் வந்து இந்த ஸ்பேஸ் மெமரி கூட. பட் ஸ்பேஸ் மெமரியில நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 இமேஜ் வச்சிருப்போம். பட் கிரிட் மெமரியில ஒரு இமேஜ் வச்சு நம்ம வந்து என்னென்ன பிளேஸ்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவோம். இதுதான் வந்து கிரிட் மெமரி. இதுக்கு வந்து நீங்க 4 கிரிட், அதாவது +4 மாதிரி போட்டுக்கணும், இல்லாட்டி 6 கிரிட், 9 கிரிட் இருக்கிற மாதிரி இது மாதிரி டிஃப்ரெண்ட் கிரிட்ஸ்ல நீங்க வந்து விளையாடலாம். குழந்தைங்க வந்து ஏஜ் ஆக ஆக ஒன்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து அதிகப்படுத்தி அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான கேம்ஸ்லாம் நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த கேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மெமரி கேம்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேம்ஸ் வந்து குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். ஸ்கிரீன் டைம்ல அவங்களுக்கு ரொம்ப அடிக்ட் பண்ண விடாம இதெல்லாம் நீங்க வந்து குழந்தைங்க கூட விளையாடும் போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுவாங்க. ஸோ இந்த மெமரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டியில இந்த கேம்ஸ் மட்டும் இல்லாம இதை விட நிறைய கேம்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய ரிலேட்டட் வேஸ்ல வந்து நம்ம குழந்தைங்களோட மெமரியை வந்து பூஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷனுக்கு ஃப்ரீயா வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெபினார்ல வந்து நான் எதுக்காக ரைட் பிரெயின் எஜுகேஷன், ஏன் நம்ம வந்து சீக்கிரமா சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 5 ஹோல் பிரெயின் ஸ்டிமுலேஷன் மெத்தட்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல இருந்து ஃப்ரீயா வந்து ஒரு புக்கும் இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் பத்தி நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வெபினார் நான் வந்து ஒரு ரைட் பிரெயின் எஜுகேஷன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய, அதாவது வேர்ட் ப்ரோக்ராம்,
பிட்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேத் ப்ரோக்ராம், குழந்தைங்களுக்கு வந்து எப்படி மேத்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மெமரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ட்யூஷன் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு எப்படி நிறைய லாங்குவேஜஸ் டீச் பண்ணுறது, அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் மாடியூல் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவேன். ஸோ இந்த ஃப்ரீ ரைட் பிரெயின் எஜுகேஷன் வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெபினார் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த வெபினார் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நிறைய தெரியாத ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. அதே மாதிரி இந்த வெபினார்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இபுக் கிடைக்க போகுது. 5 ஹோல் பிரெயின் ஸ்டிமுலேஷன் மெத்தட்ஸ் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ளே நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வெபினார் வந்து மோஸ்ட்லி 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைமிங். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து ஃப்ரீயாக லிங்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெபினாரும் இந்த கோர்ஸும் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 0 to 6 இயர்ஸ்ல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பீரியட் வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸா மணி ஸ்பெண்ட் பண்ணி நீங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறத விட இந்த பீரியட்ல வந்து தேவைப்படுற ஒரு ஸ்டிமுலேஷன் நீங்க கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ see you at the webinar. Thank you for watching this video. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.